இது வந்து மயிலாடுதுறை பக்கத்தில் குத்தாலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் பழைய கூடலூர் அப்படின்னு ஒரு ஊர். அங்கே வந்து மாட்டுப் பண்ணையெல்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே அந்த இருக்கிற பெரிய ஒரு வீட்டுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம், எம்பிபிடி பேக்கப் சிஸ்டம், அப்புறம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டிங் சிஸ்டம் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே வரக்கூடிய ஏசி, நம்ம தொடர்ச்சியான மின் தேவைகளுக்கு முழுமையாக இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம வந்து சோலார்லேயே பண்ணி கொடுத்துட்டோம். எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து 300 ரூபா தான் வரும். அந்த மாதிரி முழு தேவைகளையும் ஏசியிலேருந்து, தண்ணி மோட்டார்லேருந்து, எல்லா விதமான லைட்டு, ஃபேனு, இது மாதிரி ரூம் ஹீட்ரு, இப்படி எல்லாத்துக்குமே சோலார் பவர் போயிடும். ஒரு வீடு இருந்தால் அதோட முழுமையான தேவைகள் வந்து சோலார்லேயே போயிடும். சரி, இந்த வீடு எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படிங்கிறத 2500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான முழு மின்சாரத்தையும் ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய இந்த சோலார் பேனல் கொடுத்துருது. அப்போ எந்த அளவுக்கு அதிகமான சூரிய சக்தி நம்ம பூமிக்கு கிடைக்கிது பாருங்கள். இதை விட்டுட்டு தான் நம்ம மாற்று எரிபொருளை தேடி போய்கிட்டு இருக்கோம். பெட்ரோலியம் ப்ராடக்ட்டோ அல்லது மற்ற விதமான நிலக்கரி இந்த மாதிரி ப்ராடக்ட்டோ நம்ம வாங்கும்போது அதிகமாக பூமி சீரழியுது. இப்போ இது வந்து சஸ்டெயினபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. 2500 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் 250 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டாலே ஒரு நாளைக்கு அந்த வீட்டுக்கு தேவையான 15 யூனிட் மின்சாரமும் உற்பத்தி ஆகுது. இப்போ இதே ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டிங்கன்னா சமையல், போக்குவரத்து உட்பட எல்லாத்தையுமே நம்ம சோலார்லேயே கொண்டு வந்துடலாம். இது ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டு இந்த சோலார் டெக்னாலஜியில். இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் பைக் வந்துருச்சு. எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் 150 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் உள்ள லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியெல்லாம் வந்துடுச்சு. ஒரு சார்ஜ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி காரெல்லாம் 550, 600 கிலோமீட்டர். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மகேந்திராவில் கொடுத்துருக்குற காரு 600 கிலோமீட்டர் சிங்கிள் சார்ஜில் நம்ம மெட்ராஸ்க்கு போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி 80% சார்ஜ் வந்து 15 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிற மாதிரி குயிக் சார்ஜ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ எதிர்காலத்தில் நம்ம இந்த சோலார் போட்டிருக்கும்போது நம்ம போக்குவரத்துக்கு பெட்ரோலை, டீசலை நம்ப வேண்டியதில்லை. நம்ம சமைக்கிறதுக்கு எரிபொருளுக்கு ஃபுல்லாக இண்டக்ஷன் குக் டாப்ஸ் வந்துருச்சு. 2 பர்னர் உள்ளது, 3 பர்னர் உள்ளது வந்துருச்சு. அப்போ சமையலுக்கும் நம்ம எரிவாயுவை பயன்படுத்த வேண்டிய தேவை குறைஞ்சிரும். போக்குவரத்துக்கு நம்ம சார்ஜிங் பண்ணிடுறோம். 2 வீலர், 4 வீலர் எல்லாமே சார்ஜ் பண்ணிடுறோம். ஒரு வீட்டில் ஒரு 10லேருந்து 20% அளவுக்கு நம்ம சோலார் போட்டாலே நம்முடைய முழுமையான தேவைகள் இந்த ஜென்மத்துக்கே முடிஞ்சிருது. அந்தளவுக்கு லேட்டஸ்ட்டு சோலார் டெக்னாலஜி வந்துருச்சு.